வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா இப்போ நடிச்சிட்டு இருக்கிற சூர்யா 46 ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஃபிலிமாக வெங்கி அட்லூரி இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காரு. ஸோ நேத்தி மூவி டீம் கொடுத்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தில் பாலிவுட் ஆக்ட்ரஸ் ரவீனா நடிக்கிறாங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக வந்து போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய போர்ஷன்ஸ் முன்னாடிலேருந்தே மூவி டீம் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரவீனா இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சூர்யா 46 வந்து ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் ஃபிலிமா உருவாகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவங்க உள்ள இருக்காங்க அப்படின்னா, அப்போ தமிழ் தெலுங்கை தாண்டி ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமா இந்த படத்தை உருவாக்குறாங்களா, பேன் இண்டியா ரிலீஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் கிரியேட் ஆச்சு. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா 46 வந்து தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் ஃபிலிம் மட்டும்தான், பேன் இண்டியாவா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி எடுக்கப்படல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மூவி டீம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து வித்துட்டாங்க. 4 வீக்ஸ் ரூலில் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா 8 வீக்ஸ் ரூலில் தான் வந்து சைன் பண்ணி ஆகணும். ஸோ மூவி டீம் வந்து தெளிவாக தான் இருக்காங்க, தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மட்டும்தான் அப்படின்னு. மேபி ஓடிடியில் இந்த படம் வரும்போது அதில் ஹிந்தி வெர்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சூர்யா 46 படத்தை ஆரம்பத்தில் ப்ரொமோட் பண்ணும்போது எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் ராமசாமி இஸ் பேக், பழைய சூர்யாவை கொண்டு வர போகிறோம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கஜினி படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி சூர்யா 46 படத்திலையும் சூர்யா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வராரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதே ஸ்டைல் அண்ட் ஸ்வாகை வந்து இந்த படத்திலையும் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி கஜினி படத்துடைய ரெஃபரன்ஸும் இந்த படத்துக்குள்ள இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கங்குவா படத்துக்கு அப்புறமா படத்தோடைய டைரக்டர் சிறுத்தை சிவா அடுத்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு படமும் வந்து பண்ணல. பட் நடுவில் வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதியை மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த லைன் வந்து விஜய் சேதுபதிக்கு பிடிச்சி போயிருக்கு. ஸோ ஸ்டோரியை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னதா ஒரு நியூஸ் வந்தது. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி நடந்தால் யார் தயாரிப்பா அப்படின்னு பார்க்கும்போது, நடுவில் வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ண போறாரு. ஆல்ரெடி 2D என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. அது இல்லாமல் ரகரம் அப்படிங்கிற பேரில் ஒரு பேனர் ஓப்பன் பண்றாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது. அந்த பேனரில் இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வருது. ஆக்டர் கார்த்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ மார்ஷல் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஷூட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் அடுத்தடுத்து ஒரு பெரிய லைனப்பே வந்து அவருக்கு இருக்கு. இதுக்கு நடுவில் இப்போ வந்திருக்கிற ஒரு புது நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கார்த்தி வந்து ஒரு டைரக்ட் தெலுங்கு ஃபிலிமில் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹிட் ஃப்ரான்ச்சைஸில் ஹிட் பார்ட் 4 உடைய ஹீரோ அவர் தான். அந்த ப்ராஜெக்ட் இருக்கு. ஆனால் சீக்கிரமே அந்த ப்ராஜெக்டோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரியல. கொஞ்சம் டிலேவாக தான் வந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சிரஞ்சீவியோடைய 157வது படம், அந்த ப்ராஜெக்டை வால்டர் வீரையா படத்தோடைய டைரக்டர் பாபி அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ராஜெக்டில் சிரஞ்சீவி கூட சேர்ந்து கார்த்தி வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அதே ப்ராஜெக்டில் அனுராக் கஷ்யப்பும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறார். அது வந்து வில்லன் கேரக்டரா என்ன மாதிரியான கேரக்டர்னு தெரியல. ஸோ சீக்கிரமே வந்து ஷூட் வந்து ஆரம்பிக்க போறாங்க. இந்த படத்தை வந்து 2027 பொங்கலுக்கு கொண்டு வர மாதிரி பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. டைரக்டர் பா ரஞ்சித் இப்போ எடுத்துட்டு இருக்கிற படம் வேட்டுவம் படத்துக்கான ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. மூவி டீம் இப்போ கிளைமேக்ஸ் போர்ஷனை தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே வந்து முடிஞ்சிடும். வேட்டுவம் முடிச்சுட்டு அடுத்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா சார்பட்டா 2 தான் வந்து பா ரஞ்சித் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம்லேருந்து சார்பட்டா 2 ஷூட்டிங் போற மாதிரி மூவி டீம் வந்து பிளான் பண்றாங்க. வேட்டுவம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்குள்ள வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சார்பட்டா மேபி 2027 தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வேட்டுவம்ல ஆர்யா வந்து வில்லன், அவர் தான் மெயின் வில்லனா ப்ளே பண்றாரு. சார்பட்டா 2ல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பாக்ஸர் ரோல்ல அவர் நடிப்பாரு. ஸோ ஆர்யா கன்ஃபார்மா சார்பட்டா 2ல இருக்காரு. ஆர்யாவை தாண்டி வேற எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ரீட்டைன் ஆக போறாங்க, இது ப்ராப்பர் கண்டினியூஷனா இருக்க போதா, என்ன மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படிங்கிறது வந்து இன்னும் சஸ்பென்ஸ்ல தான் இருக்கு. டைரக்டர் நெல்சன் இப்ப சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்துட்டு இருக்கிற படம் ஜெயிலர் 2. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 உடைய அடுத்த ஷெட்யூல் கோவால வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த கோவா ஷெட்யூல்ல ஒரு சில பாலிவுட் ஆக்டர்ஸ் வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கோவா ஷெட்யூல்ல தான் சூப்பர் ஸ்டார் வெர்சஸ் எஸ்ஜே சூர்யா இவங்களுடைய ஃபேஸ் ஆஃப் சீக்வன்ஸ்லாம் வந்து எடுக்கிற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. அண்ட் ஒரு சில முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்து இந்த ஷெட்யூல்ல வந்து எடுக்க போறாங்க. ஏற்கனவே இந்த ஜெயிலர் 2 படத்தை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். பாலிவுட்ல இருந்து ஆக்டர் மிதுன் சக்கரபோர்ட்டி, அதே மாதிரி ஆக்ட்ரஸ் வித்யா பாலன், இவங்க 2 பேருமே இந்த ஜெயிலர் 2 படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு. இவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா டிராவல் ஆகிற மாதிரியான கேரக்டர்ஸா இருக்காது. மேபி ஒரு கேமியோ இல்லனா கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேருமே வந்து நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் தான் அந்த படத்துல ப்ளே பண்றாங்க. மிதுன் சக்கரபோர்ட்டி வந்து ஒன் ஆஃப் த மெயின் லீடிங் வில்லனா இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அவருடைய பொண்ணா தான் வித்யா பாலன் இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படிங்கிற லேட்டஸ்டான ஒரு நியூஸும் கிடைச்சிருக்கு. ஜெயிலர் 2க்கு அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து சுந்தர் சி இயக்கத்தில் ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ரஜினி கமல் ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ சுந்தர் சி தான் டைரக்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை சுந்தர் சி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறார் அப்படின்னா அப்போ அந்த ப்ராஜெக்டை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜ்கமலே தயாரிக்கலாம் அப்படின்னு நியூஸ் வருது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ராஜ்கமல் தயாரிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ராஜ்கமல்
கமலுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு கமிட்மெண்ட். அந்த படம் தான் ரஜினி கமல் ப்ராஜெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த ப்ராஜெக்ட்டுமே மறுபடியும் ரஜினி ராஜ் கமலுக்கே பண்ணுவாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான். வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட வந்து பண்ணலாம். வேல்ஸுக்கு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஐஸ்வரி கணேஷ் ஒரு டைமில் வந்து சொல்லியிருந்தாரு சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணுவோம் அப்படின்னு. மேபி இந்த ப்ராஜெக்ட் வந்து வேல்ஸ் தயாரிப்பில் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கடுத்து ரஜினி கமல் ப்ராஜெக்டை பற்றி இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்பத்தில் லோகேஷ் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்த டைம்ல நிறைய பேர் சொன்ன விஷயம், லோகேஷ் வேணாம், வேற டைரக்டர் வந்து சூஸ் பண்ணுங்க, நெல்சன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நெல்சனுடைய பேரை நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்சன் தான் ரஜினி கமல் ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ற மாதிரி இருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இதையும் நம்மளால இப்போதைக்கு கன்ஃபார்ம்டா எடுத்துக்க முடியாது. மேபி இதுவும் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா நெல்சனுக்கும் அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஜெயிலர் 2 முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஜூனியர் என்டிஆர் வச்சு படம் பண்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ எப்படி நியூஸ் வருது அப்படின்னா, ஜூனியர் என்டிஆர் ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்மா நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ராம் சரணை வச்சு நெல்சன் ஒரு படம் டைரக்ட் பண்ற மாதிரி இருக்காரு. அந்த ப்ராஜெக்டை லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்கன்னு லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஜெயிலர் 2 ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஜெயிலர் 2க்கு அடுத்து நெல்சன் வந்து ரஜினி கமல் ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ண போறாரா, இல்லை ராம் சரணை வச்சு எடுக்க போறாரா, இல்லை ஜூனியர் என்டிஆர் வச்சு எடுக்க போறாரா அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரிய வரும். ஆக்டர் விஷ்ணு விஷால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வாரம் அவருடைய ஆரியன் படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஆரியன் வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிம். விஷ்ணு விஷாலுடைய கெரியரில் அவர் நடித்த ராட்சசன் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான ஒரு த்ரில்லர் ஃபிலிம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் விஷ்ணு விஷால் தெளிவாக சொல்லிட்டாரு, ராட்சசன் வேற, ஆரியன் வேற, இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வாரம் நமக்கு தெரிஞ்சிடும். இதை தாண்டி விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா கட்டா குஸ்தி 2 பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராட்சசன் படத்துடைய டைரக்டர் ராம்குமார் இயக்கத்தில் 2 வானம் அந்த படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் பிப்ரவரி அந்த டைமில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் விஷ்ணு விஷாலுடைய 25வது படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஒரு நல்ல த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன 11 படத்தோடைய டைரக்டர் லோகேஷ் அஜில்ஸ் அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ அதுவும் ஒரு த்ரில்லர் ஃபிலிமா இருக்குமா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைரக்டர் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் எஸ்டிஆர் நடிக்கிற அரசன் படத்தை பற்றி ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி பிளான் பண்ணபடி ஷூட் போச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி தான் மூவி டீம் பிளான் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்போ வந்திருக்கிற ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தீபாவளி வரைக்கும் ஏன் போகணும், அதுக்கெல்லாம் முன்னாடி எவ்வளோ வேகமாக இந்த படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். அடுத்த வருஷம் சம்மருக்கே இந்த படத்தை கொண்டு வர மாதிரி மூவி டீம் கிட்ட ஒரு ஐடியா இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையப்பா அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சிருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.